ஓகே, இந்த வீடியோவில் வந்து ஆட்டோடாக் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறேன். ஆமாம், ஆட்டோடாக்னு ஒன்றும் இல்லை, ஆட்டோமேட்டிக் ரொபோட்டிக் டாக்டர்ஸ். ஆமாம், அதுவே ஸ்கேன் பண்ணி அதுவே நமக்கு என்ன நோயும் செக் பண்ணி அதுவே ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிடுறேன். ஆமாம், ஸோ இப்படிப்பட்ட ஆட்டோமேட்டிக் ரொபோட்டிக் டாக்டர்ஸ் நம்ம ஊருக்கு எப்போ வர வாய்ப்பு இருக்குது, அப்படி வந்தால் என்னென்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் தான் வரும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். அண்ட் தென் வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். வீடியோக்குள்ளே போகலாமா? ஆட்டோடாக்கு நம்ம வேலைக்கு வேணும், உங்களை வைக்காம தான் சரி விட்டு. ஓகே, இப்போ நீங்கள் கேட்கலாம், அது எப்படிப்பா அந்த ஆட்டோமேட்டிக் ரொபோட்டிக் டாக்டர்ஸ்லாம் கொண்டு வர முடியும்? அதெல்லாம் வாய்ப்பே இல்லைப்பா, ரொம்ப கஷ்டம் நீங்கள் சொல்லலாம். இருப்பா தம்பி, இருங்க. அதாவது இப்போ வந்து மெட்பாட்ச் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஆமாம், மெட்பாட்ச் அப்படின்னு ஒரு ரோபோட்டிக் மிஷின்ஸ் இருக்குது. அது எப்படின்னா, மெட்பாட் எப்படின்னா, ஒரு டாக்டர் ஒரு கண்ட்ரியில் ஒரு மெட்பாட் ஆப்ரேட் பண்ணால் இன்னொரு கண்ட்ரியில் அதே மாதிரி மெட்பாட்டு ஆப்ரேஷன் பண்ணும். ஆமாம், ரிமோட் கண்ட்ரோல் கார் மாதிரி இங்கே ஆப்ரேட் பண்ணால் அது கார் மாதிரி அங்கே போயிட்டு ஆப்ரேட் பண்ணும். ஆமாம், அந்த மாதிரி மெட்பாட்ச் இங்கே இருக்குது, ஊரில் இருக்குது, இப்போ இருக்குது. அந்த மெட்பாட்சில் மட்டும் ChatGPT என்ற அற்புதமான விஷயத்தை சொருகினா சோழி முடிந்துவிடும். ஆமாம், எங்களுக்கு நமக்கு டாக்டர்ஸ்க்கு ஒன்று சிட்டிக்கு நான் கொடுக்குற ரெச்சிப் மாதிரி. ஐயோ ChatGPT, எனக்கு எவ்வளோ அசைன்மெண்ட் ஹெல்ப் பண்ணியிருப்பேன் நீயே இப்போ எனக்கு. சொல்கிறேன் இந்த மெட்பாட்சில் மட்டும் ஏஐ அப்படி ஏஐ மட்டும் சொல்லிவிட்டா ஈஸியாக ஆட்டோடாக் உருவாக்கிடலாம். எப்படி? ஆமாம். இந்த ஆட்டோடாக் வந்து பேசஞ்சர்ஸ் மூவின்னு நினைக்கிறேன். அந்த பேசஞ்சர்ஸ் மூவியில் தான் ஃபஸ்ட் அந்த ஆட்டோடாக் அப்படின்னு ஒன்று சும்மா அப்படி காட்டிப்பாங்க. ஒரு ஸ்லீப்பிங் மிஷின் மாதிரி இருக்கும். அது பேஷண்ட் தூக்கி வைப்பாங்க, அதுவே ஸ்கேன் பண்ணும், அதுவே என்ன நோய் செக் பண்ணும், அதுவே ட்ரீட்மெண்ட்டும் பண்ணும், சர்ஜரி பண்ணிடும். ஆமாம், ஸோ அதனால தான் இங்கேயும் அப்படி ஆட்டோடாக்னு அப்படின்னு நம்ம வீடியோக்கு வச்சு எப்படி இல்லை கேட்சியாக இருக்கல. எப்படி காப்பிரைட் ஸ்ட்ரைக்லாம் வந்துடாதில்ல? எப்படி ஓகே. ஸோ இப்போ இந்த மாதிரி ஆட்டோடாக் நம்ம ஊருக்கு வந்தால் என்னென்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் நடக்கும் அப்படிங்கிறத பார்த்துலாமா? ஃபஸ்ட் அட்வான்டேஜ் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஆட்டோடாக்ஸ் நம்ம ஊருக்கு வந்துச்சுன்னா, ஃபஸ்ட் அட்வான்டேஜ் வந்து ஹியூமன் டாக்டர்ஸ் பண்ணுற மிஸ்டேக்ஸை, மெடிக்கல் மிஸ்டேக்ஸ் ஈஸியாக அவாய்ட் பண்ணிடலாம். அதான் ஃபஸ்ட்டு திங். ஆமாம், அது சில்லி மிஸ்டேக்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக அவாய்ட் பண்ணிடலாம். ஆமாம், நீங்கள் இந்த ஜீன்ஸ் படம் பார்த்துருப்பீங்களா? அதில் வந்து வெரி சாரி லெஃப்ட் ஹைடில் பண்ண வேண்டிய ஆப்ஷனை ரைட் ஹைடில் பண்ணிவிட்டேன், அந்த மாதிரி. பட் அந்த மாதிரி சில்லி மிஸ்டேக்ஸ் இப்போ நடக்கிறது இல்லை. பட் சொல்கிறேன், அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் இருந்தாலும் ஈஸியாக அவாய்ட் பண்ணிடலாம். ஆமாம், ரொம்ப ஈஸியாக அவாய்ட் பண்ணலாம். அப்படியே மிஸ்டேக்லாம் பண்ணாலும் நம்ம ஊரில் இந்த டாக்டர் போட்டு அடிக்கிற மாதிரி மிஷின்லாம் போட்டு அடிக்க முடியுமா? எப்படி? அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அதில் டாக்டர்லாம் மட்டும் அடிக்கலாமாங்க? அதெல்லாம் தப்பு, அதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க. நம்ம எதிர்பார்க்குற ரிசல்ட் வரலாம், டாக்டர்லாம் மட்டும் அடிக்கலாமா? இது என்ன நியாயம்? இதெல்லாம் ரொம்ப தப்புங்க, அதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க. என்னங்க அப்படி போகிற பக்கம் ஒரு கருத்து எப்படி? அவ்வளோதான். ஓகே, செகண்ட் அட்வான்டேஜ் இப்போது இந்த மாதிரி ஆட்டோடாக்ஸ் நம்ம ஊருக்கு வந்துச்சுன்னா, இந்த மாதிரி ஆட்டோடாக்ஸ் வந்து ஃபுல்லாகவே வந்துச்சுன்னா வந்து ஒரு கட்டத்தில் ஹியூமன் டாக்டர்ஸே தேவையில்லை. ஆமாம், அப்போ ஹியூமன் டாக்டர்ஸ் தேவையில்லைன்னா ஹியூமன் டாக்டர்ஸ் கொடுக்குற சேலரி வாடா இப்போதான்டா பாயிண்ட்டுக்கே வர. எவ்வளோ காசு மிச்சம்? எப்படி? டி நீ ஏன்டி இவ்வளோ இப்போ வர தக்காளி நீயும் டாக்டருங்க மறந்துட்டியா? விட மார்க்கே விட லைட்டாக விட எமோஷனை சேஞ்ச் பண்ணிக்கிற விட, அவ்வளோதான். எங்கே விட்டேன்? இந்த மாதிரி ஆட்டோடாக்ஸ் வந்துச்சுன்னா ஹியூமன் டாக்டர்ஸே தேவையில்லை, அவங்களுக்கு சேலரிஸ்லாம் கட்டு. அப்போ ஹியூமன் டாக்டர்ஸே சேலரி தேவையில்லைன்னா அப்போ ஹியூமன் டாக்டர்ஸ் ஒர்க் அந்த காலேஜ் இன்ஸ்டியூஷன் அதுவும் தேவையில்லை. ஆமாம், பட் இது வந்து எப்படின்னா வந்து இந்த ஆட்டோடாக்ஸே வந்து ஃபுல்லாகவே வந்து ஹியூமன் டாக்டர்ஸை ரீப்ளேஸ் பண்ணால் தான் நம்ம அந்த காலேஜ் இன்ஸ்டியூஷன் எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் என்ன பாயிண்ட்னா, இவங்களே இந்த மிஷினை வர விட மாட்டாங்க, அதான் பிரச்சனை. ஆமாம், எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் நடக்குது, டாக்டர்ஸை வச்சு எப்படி வர விடுவாங்க? அந்த மிஷினால் ஆப்ரேஷன் பண்ணால் உடம்பு கெடுதல் அப்படின்னு சொல்லி ஸ்டே போட்டு தடுத்து அப்போ வர விட பண்ணி ஸ்டே போட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த கேப் நம்மளை அப்படியே டாக்டரே நல்லா அப்படி சம்பாதிச்சு செட்டில் அப்படி அவ்வளோதான். அதே இந்தியாவிலேருந்து எங்கே செட்டில் ஆவேன்? ஏதாவது ஃபாரின் கண்ட்ரி போகலாம் ஐடியாவில் இருக்கேன், துபாய் போகலான்னு ஐடியாவில் இருக்கேன், பார்ப்போம். அதுக்கு நீ ஃபிலிப்பைன்ஸில் இருக்கலாமே. ஓகே, தேர்ட் அட்வான்டேஜ் இப்போ இந்த மாதிரி ஆட்டோடாக்ஸ் வந்துச்சுன்னா, இந்த மாதிரி ஆட்டோடாக்ஸ் வந்து ஹியூமன் டாக்டர்ஸ் ரீப்ளேஸ் பண்ணிடுச்சுன்னா மேக்ஸிமம் இது வந்து கவர்மெண்ட்டே டேக் ஓவர் பண்ணிடுவாங்க. ஆமாம், ப்ரைவேட் கையில் மேக்ஸிமம் இருக்காது. ஏன்னா ஊர் ஃபுல்லாக இதே மிஷின்ஸ் ஒரே மிஷின் தான் இருக்கும் எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும். அப்போ எப்படி ப்ரைவேட்டாக வச்சுருப்பாங்க? மேக்ஸிமம் கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணிடுவாங்க. இல்லைன்னா அப்படி இருந்தால் மட்டும் நீங்கள் இந்த பாரத் ஸ்கேன்ஸ் பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி அது இருந்தால் மட்டும், இல்லைனா பாரத் ஆட்டோமேட்டிக் டாக்டர்ஸ், இல்லைனா ஆர்த்தி ஆட்டோடாக்ஸ் அப்படின்னு போட்டு தான் கூப்பிடும் நாட்கள். எங்களும் 20% ஆஃபர் உள்ளது. ஐயோ சொல்கிறேன், மேக்ஸிமம் இது வந்து கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணிடுவாங்க, ப்ரைவேட்டில் இருக்காது. ஆமாம், அப்படி கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணிட்டா மேக்ஸிமம் வந்து எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ் இதே மிஷின்ஸாக இருக்கும். அப்போ வந்து ட்ரீட்மெண்ட்டு சர்ஜரிலாம் ஃப்ரீயாக நடக்கவே வாய்ப்பு இருக்குது. ஆமாம், ஃப்ரீனா ஃபுல் ஃப்ரீ இல்லை, எப்படினாலும் இந்த மிஷின்ஸை வந்து மெயின்டைன் பண்ணணும், ரிப்பேர் பண்ண சரி பண்ண பாருங்கள். ஸோ அதனால் வந்து ஓரளவுக்கு எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே காஸ்ட் எஃபெக்டும் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஆமாம், எப்படி இருந்தாலும் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் மாதிரி ஸ்கேம் நடக்காது, அது உறுதி. ஆமாம், எப்படி
ஸோ அதுக்கப்புறம் கடைசியில் விஜய் நான் சொன்ன மாதிரி இலவசமான மருத்துவம் அனைவருக்கும் கிடைக்கும். கண்டிப்பாக அது நடக்க அப்படியே கரெக்டாக நடக்கும். அப்படி விஜய்ண்ணா கரெக்டாக சொல்லியிருக்கீங்கண்ணா, அப்பவே சொல்லிட்டீங்கண்ணா, செம வேற லெவல்ண்ணா, கரெக்டாக கணக்காக சொல்லிட்டீங்க அப்பவே, செமண்ணா வேற லெவல், கவலைப்படாதீங்க. ஓகே ஓகே கண்டென்ட் ஏதாவது எங்கே போகுது. இத்தோட அட்வான்டேஜ் முடிவடை கிடையாது. நம்ம வந்து டிஸ்அட்வான்டேஜ் போகலாம். ஓகே இப்போ வந்து டிஸ்அட்வான்டேஜ், ஆமாம் டிஸ்அட்வான்டேஜ் போயிடலாம். ஆமாம் இது வந்து ஃபஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜ். ஆமாம் ஃபஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜ் என்ன பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அதான் ஓப்பனாக தெரியுதா. இந்த மாதிரி மிஷின்ஸ்லாம் வந்தால் டாக்டர்ஸோட நிலமை, இந்த மாதிரி டாக்டர் படிக்க ஸ்டூடெண்ட்ஸோட நிலமை, சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு படித்து முன்னேறி அப்படின்னு விபிடினா மாதிரி ஏப் பண்ண வரும்ல. இப்போ சொல்கிறேன் திருப்பி ஒரு மிஷினை கொண்டு வந்து இந்தாப்பா இதான் டாக்டரா, இது உங்கள் வேலையை தான் பார்க்க போது, நீங்கள் போய் வேறு ஏதாவது வேலை பாருங்கள். இல்லை புரியல எனக்கு எப்படியே. ரொம்ப எமோஷன் ஆகிட்டேன். கூல் ஓகே டன். ஓகே இப்போ வந்து செகண்ட் டிஸ்அட்வான்டேஜ் போகலாம். செகண்ட் டிஸ்அட்வான்டேஜ் இதில் வந்து டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்கிறத விட இதை ஃபேக்ட்னே சொல்லலாம். ஆமாம் இப்போ உலகத்திலே ரொம்ப காம்ப்ளெக்ஸான மிஷின் என்னன்னு தெரியுமாங்க? உலகத்தில் ரொம்ப காம்ப்ளெக்ஸான மிஷின் ஹியூமன் பாடி தாங்க. உலகத்தில் ரொம்ப காம்ப்ளெக்ஸான மிஷின் ஹியூமன் பாடி தான். இப்போ நம்ம இந்த ஆர்த்தோடாக்ஸ் பற்றிலாம் பேசுகிறோம். அப்போ இதெல்லாம் வந்து நம்மளோட அட்வான்ஸ்டாக இருக்கணும், நம்மளோட செம்ம காம்ப்ளெக்ஸாக இருக்கணும். ஏன்னா வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டு சர்ஜன்லாம் வந்து ரொம்ப நுட்பமான விஷயம். நமக்கே தடுமாதுன்னா அப்போ அதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அட்வான்ஸ்டாக இருக்குன்னு பாருங்கள் அதெல்லாம். பட் இந்த மாதிரி அட்வான்ஸ்டான மிஷின்ஸ் எல்லாம் வந்து கண்டுபிடிச்சி இப்போ ப்ரோட்டோடைப் இருக்கா இல்லையான்னு தெரியல, மேபி இருக்கலாம். அப்படி இல்லைன்னா கண்டுபிடிச்சி அதுக்கு பேட்டன் வாங்கி அதை லார்ஜ் ஸ்கேல் மேனுஃபேக்சர் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அதை நம்ம வாங்கி நம்ம இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணுறதுலாம் இப்போதைக்கு ரொம்ப காஸ்ட்லி, ரொம்ப காஸ்ட்லி. அதுக்கு இப்போதைக்கு ஹியூமன் டாக்டர்ஸை வேலைக்கு வச்சுட்டு போகிறது மோர் ரிலேபிள் அண்ட் மோர் சீப் அப்படின்னு சொல்லிடலாம். அதான் பெஸ்ட்டாமா. அப்படி வரதா இருந்தாலும் இந்த மாதிரி ஆர்த்தோடாக்ஸ் எல்லாம் கொண்டு வரதா இருந்தாலும் இட் வில் டேக் a lot of years, ரொம்ப பல வருஷங்களாகும். ஸோ அதனால் வந்து பேர பசங்களா சில், கவலைப்படாதீங்க. பேர பசங்களா என்னடா சொல்கிற? வேறு பசங்க இவங்கள சொல்கிறேன்ப்பா. நம்ம ஊரில் எல்கேஜி யூகேஜி படிச்சுட்டு இருப்பாங்க, அவங்கள சொல்கிறேன். எப்படி இருந்தாலும் அவங்க வீட்டில் இப்போவே டாக்டர் ஆகிறதுக்கு ட்ரெயின் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க நமக்கு பேர பசங்க தானே எப்படி. ஸோ பேர பசங்களா சில், கவலைப்படாதீங்க. சட்டுப்புட்டு அப்படின்னு மிஷினை கொண்டு வந்துட மாட்டாங்க, சரிங்களா? நீங்கள் எல்லாரும் நல்லா படித்து டாக்டர் ஆகி இந்த நாட்டுக்கு சேவை செய்ய தாத்தாவோட வாழ்த்துக்குன்னு. அவ்வளோதான் இந்த வீடியோ. ஆமாம் அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவில் பார்க்கலாம். Bye.